உண்மையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது, எப்படியான வார்த்தை கொடுக்கப் போறாரோ, எங்கிருந்து கொடுக்கப் போறாரோ என்று மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தோடு இல்ல, ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படியாக ஆவியானவர் உங்களை நடத்திக் கொண்டு வருகிறார். அதுக்கு அது நான் சொல்றேன். இப்பொழுது பாஸ்டர் கூட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, உடைக்கப்பட்டோம் ஆனால் தோல்வி அடையவில்லை. உடைக்கப்பட்டோம் ஆனாலும் தோல்வி அடையவில்லை என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்று அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எத்தனையோ ஸ்லாக்கியங்களிலே ஒன்று, அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை போல எல்லா விஷயத்திலும் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆகவே தான் இங்கே 1 யோவான் 4:4 பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் அவர்களை ஜெயித்தீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெய கிறிஸ்து, ஜெயபலமானவர், யெகோவா நிசி. ஆகவே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். நம்மால் எதனால் சாத்தியமாகிறது? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் ஏன் நாம் வெற்றியை பெறுகிறோம் என்றால், நம்மை ஆட்கொண்ட இயேசு கிறிஸ்து, நம்மில் வாசமாயிருக்கிற தேவன், உலகத்தில் இருக்கிறவனை விட, சாத்தானை விட, வியாதிகள் நோய்களை விட, பலவீனங்களை விட, தீய சக்திகளை விட, மனுஷனை விட, எல்லா காரியத்திலும் விட அவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினால் தான் நாம் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உம்மாலே நான் ஒரு மதிலை கூட தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள கூட பாய்வேன். ஏனென்றால் இயேசுவின் நாமம் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்க விதத்திலே பிதாவானவர் அவரை உயர்த்தியிருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவர், யோவான் ஸ்நானகளிலும் பெரியவர்,
நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். அந்த பெரியவராகிய இயேசு நமக்குள்ளே இருந்து எல்லா காரியத்திலும் நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாள் செய்தியிலே நாம் என்ன பார்த்தோம்? தலைப்பு, உடைக்கப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் தோல்வி அடையவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், உண்மை கிறிஸ்தவர்களும் இந்த உடைக்கப்படுகிற அனுபவத்திற்கு கடந்துதான் செல்கிறார்கள். ஆனாலும் உடைக்கப்பட்டாலும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வி பெறாமல் அவர்கள் ஜெயம் பெறுவர்களாய் இருக்கிறார்கள். எசையாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக சங்கீதம் 51:17 முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 51:17 என்ன வாசிக்கிறோம்? தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த பலிகள் என்ன, அவர் கேட்க பலிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நொறுங்குண்ட ஆவி. அதனால்தான் அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே, நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிப்பதில்லை. ஆகவே ஒரு மனுஷன் நொறுக்கப்பட்டிருப்பான் என்றால், அவனுடைய இருதயம் நறுங்கி போயிருக்கும் என்றால், வேற விதத்துல சொல்ல போனால் அவன் ஒரு உடைந்த பாத்திரமாய் இருப்பான் என்றால், அப்படிப்பட்ட மக்கள் தேவனை அணுகும் பொழுது அவர் ஒரு காலம் அவர்களை புறக்கணிப்பதில்லை. எசையாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே உங்களில் அநேகர் பல விதங்களிலே நொறுங்கின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கலாம். பல விதத்திலே நொறுங்குண்ட ஒரு பணிந்த ஆவி உள்ள அனுபவத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாம் கலங்க வேண்டியது இல்லை. தேவன் நமக்குள் வாசமாய் இருந்து நம்முடைய ஆவியையும் உயிர்ப்பிப்பாராம், நம்முடைய இருதயத்தையும் உயிர்ப்பிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் எந்த நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆள் தத்துவத்திலே எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை அவர் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த உடைப்பட்ட இடத்தை அவர் காயங்கட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தின் மேலும் நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லா விதத்திலும் தங்களுடைய ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் என்ற புத்தகத்துல இந்த உயிர்ப்பித்தல் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு அர்த்தம் என்னவென்றால், திரும்பவும்
கட்டப்படுதல், திரும்பவும் அதனுடைய உண்மையான நிலைக்கு கொண்டு வருதல் என்ற அர்த்தம். இன்னும் உயிர்ப்பிக்கப்படல் என்று சொல்லும் பொழுது பழுது பார்க்கப்படல் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. நம்முடைய வீடுகளில் கூட வாஷிங் மிஷின், இன்னும் கிரைண்டர், சில எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கின்றன. அது அவ்வப்பொழுது பழுது பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய ஆள் தத்துவத்தில் ஆவி, மனிதன் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது என்று நாம் அறிவோம். அதில் குறிப்பாக ஆவியும் சுகமா இருக்க வேண்டும், ஆத்துமாவும் சுகமா இருக்க வேண்டும், சரீரமும் சுகமா இருக்க வேண்டும். இதிலே ஆத்துமா என்று வரும்பொழுது அது இருதயத்தின், அந்த ஆத்துமாவுக்கு இருதயம் ஒரு மைய பொருளாய் இருக்கிறது என்று நாம் அறிவோம். உலகில் ரீதியான அர்த்தத்திலே இருதயம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய செயல்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது அது உடம்பிலே எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை ஒரு பம்ப் பண்ணி அனுப்புகிற ஒரு பகுதி என்று மருத்துவர்களும் சரீர ரீதியான வைத்தியர்களும் அதை சொல்லக்கூடும். ஆனால் வேதாகம அர்த்தத்தின்படி இருதயம் என்பது வெறும் இரத்தத்தை எல்லா இடங்களிலும் பம்ப் பண்ணி அனுப்புகிறது மாத்திரமல்ல, அதற்கு இன்னும் அதிக ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அந்த இருதயம் எதை குறிக்கிறது என்றால், அந்த இருதயத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆகவே தான் சோல், ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனதின் செயல்பாடுகளையும் குறிக்கிறது, மனதிலே தோன்றுகிற விருப்பங்களை குறிக்கிறது, நமக்குள்ளே உண்டாகிற ஃபீலிங், உணர்ச்சிகளை குறிக்கிறது தான் இந்த ஆத்துமா. ஆகவே ஒரு நமக்குள்ளே சில வேளைகளிலே மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சில வேளைகளிலே நம்முடைய விருப்பங்கள் தவறான விருப்பங்களாக மாறலாம், சில வேளைகளிலே நம்முடைய உணர்வுகளிலே, உணர்ச்சிகளிலே நாம் பயந்தவர்களாகவோ கலங்கினவர்களாகவும் நாம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் இந்த இதயம் என்று வரும்பொழுது நம்முடைய ஆத்துமாவினுடைய ஒரு மைய பொருளாகவும் இருந்து அந்த இதயம் செயல்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கவலை, அந்த கவலை கூட இந்த இருதயத்தை ஒடுக்கிவிடும், இதனால கூட நம்முடைய இருதயம் பாதிக்கப்படும் என்று வசனத்திலே நாம் சொல்வதை பார்க்கிறோம். என்று டாக்டர்கள் கூட இருதய நிபுணர்கள் கூட சுகமளிக்க நிபுணர்கள் கூட என்ன சொல்கிறார்கள், உங்களுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னுவாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துங்கன்னுவாங்க. ஏனென்றால் அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் என்ற உணர்வு, உணர்ச்சிகள் இவைகளை கூட நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். ஆகவே நம்முடைய இருதயங்களுக்கும் இவைகளுக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் இவ்விதமான உணர்வு, உணர்ச்சிகள், நம்முடைய இன்டெலிஜென்ட் மைண்ட், வில், இமோஷன் இது ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். ஆகவே தான்
இதிலே எந்த ஒரு பகுதி பாதிப்படைந்தாலும் உடைந்து போனாலும் அதை பழுது பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக, அந்த நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்காக அவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். எனக்கேற்ற பலி என்ன? அந்த நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொல்லுகிறார். நறுங்குண்டமான இருதயத்தை தான் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலும் அநேகர் பல விதத்திலே உடைக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கலாம், நொறுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், உடைந்து போன பாத்திரமாய் இருக்கலாம். நீங்கள் கலங்காதேயுங்கள், பயப்படாதேயுங்கள். கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை உங்கள் மூலமாய், என் மூலமாய் பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாகத்தான் அந்த உடைவின் பாதைக்குள் அவர் நம்மை வழி நடத்துகிறார். சில வேளைகளில் இப்படிப்பட்ட உடைவுகளை அவர் அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை பார்க்கும் பொழுது லூகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏசப்பா என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இதை கவனியுங்கள், இருதயம் நறுங்குண்டவர்களை நான் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை நான் விடுதலையாக்கத்தான் அந்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனம், நீங்கள் பலவிதமான காரியங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, நீங்கள் நறுங்குண்ட ஒரு நிலையில இருப்பீர்கள் என்றால் கவலைப்படாதீங்கள். நீங்கள் உடைக்கப்படலாம், ஆனால் தோல்வி பெற மாட்டீர்கள். ஏனென்றால் அதை கவனிக்கிற அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி அதை அவர் மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார், சீர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். வேற விதத்துல சொல்ல போனால், தேவன் நம்மை எல்லா விதத்திலும் பூரணமாக வைக்க விரும்புகிறார். எந்த பகுதியில் சரீரத்திலே, ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு அண்டை வரும் பொழுது அதை மறுபடியும் திரும்ப கட்டுகிறார், அதை ரெஸ்டோர் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் வெறும் 300 ஆட்களை கொண்டு ஒரு திரளான சத்ருவின் கூட்டத்தை அழிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து அந்த 300 போர் சேவர்களை கொண்டு திரளான ஒரு படையை ஜெயித்தார். அவன் ஜெயம் பெற்றான் என்று பார்க்கிறோம். ஒரு உடைக்கப்பட்ட, ஒரு பயந்த நிலையில இருந்தான். இவ்வளவு சிறிய போர் வீரர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய படையை நான் எப்படி ஜெயிப்பது என்று கலங்கிக் கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்து ஜெயத்தை கொடுத்தார். ஏன் என்றால் கிதியோன் பின்னாலே மேன்மை பாராட்டக்கூடாது, என்னுடைய திரளான போர் வீரர்களை கொண்டுதான் நான் வெற்றி பெற்றேன் என்று அந்த மகிமை எடுக்கக்கூடாது என்பதற்காக. இது தேவ வல்லமைதான், தேவ கூட இருந்தபடினால்தான் இந்த வெற்றி எனக்கு கிடைத்தது என்று அவன் சொல்லத்தக்கதாய் தேவன் அந்த காரியத்தை அவனுக்குள்ளே ஒரு உடைவை உண்டாக்கி அங்கே வெற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோபினுடைய விஷயத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது கூட யாக்கோபு 12 கோத்திரங்களுக்கு அவன் தகப்பனாக மாறுகிறான். யாக்கோபுக்குள்ளே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி, சுய தேவை பூர்த்தி நிலை, ஒரு தன்னிறைவு எப்பொழுதும் அவனுக்குள் இருந்தது. மற்றொரு உதவி அவன் நாடமாட்டான். எல்லாம் தந்திரமாக ஏமாற்றி காரியங்களை சாதிக்க கூடியவன் தான் இந்த யாக்கோபு.
அவன் தன்னுடைய மாமனாரை ஏமாற்றினான். தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை ஒருவேளை பயிற்றுங்குழுக்காக அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே அவன் பறித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் பசியினாலே வாடினபடினால் கொஞ்சம் பயிற்றுங்கூழை கொடுத்து விட்டு அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை சொந்த அண்ணனே ஏமாத்தினான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்வி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் யாக்கோபு என்று சொன்னான். யாக்கோபு என்றால் என்ன? அவன் ஒரு ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். எத்தன் என்று அர்த்தம். தந்திரமாய் காரியங்களை சாதிக்க கூடியவன், செல்ஃப் சஃபிஷியன்சிலே காரியங்களை முடித்து கொள்ளக்கூடியவன், சுய தேவை பூர்த்திகளை தானே தன்னிறைவு பண்ணி கொள்கிறவன். அப்படியாப்பட்டவனை தேவன் என்ன செய்தார் என்றால் அவனை உடைவுக்குள்ளாக மாற்றி, அவன் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக யாக்கோபு செய்த ஒரு விசேஷித்த காரியம், அவனுடைய அண்ணன் 800 பேரை அழைத்து கொண்டு அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். இந்த முறை நம்மால தப்ப முடியாது, நாமும் நம் வீட்டார் எல்லாம் அழிந்து போவோம் என்று எண்ணி அவன் தன் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகள் எல்லாம் தனித்து விட்டு ஒரு இரவு வேளையிலே தனித்து தேவ சமூகத்திலே நேரத்தை செலுத்தினான். முழுதும் தேவனோடு போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். எப்படியாகிலும் தன்னுடைய அண்ணனிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன, உன்னுடைய அடையாளம் என்ன, நீ யார் என்று கேட்கும் பொழுது நான் யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டான். நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுகிறவன் என்று ஒத்துக்கொண்டான். தேவன் அவனை உடைத்தார். அவனுடைய தொலை சந்தை அவர் தொட்டார், நரம்பை சுளுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ உடைக்கப்பட்ட அந்த நிலையிலே தான் தேவன் சொன்னார், நீ இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று தேவன் சொன்னார். தேவன் உன்னோடு இருந்து இந்த போராட்டத்தின் மேல் உனக்கு அவர் ஜெயம் சிறந்தார் என்று சொல்லத்தக்க அந்த இஸ்ரவேலன் என்ற பெயரோடு அவனை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே சில வேளைகளிலே ஐசோலேஷன், தனிமை என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இரவு அவன் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு, கரைக்கு அப்புறப்படுத்தி விட்டு தேவனோடு நேரங்களை, மணி காலங்களை செலவிட்டான் என்று பார்க்கிறோம். தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பேரே மாற்றப்பட்டது. ஆகவே அந்த ஐசோலேஷன், அந்த உழைவு வந்தபடினாலே இப்பொழுது அவன் தேவனை கட்டாயமாய் தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். தேவனை தேடினபடினால் தேவன் அவனுக்கு தன்னை தரிசனமானேன், என் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஒரு காடோட பர்சனல் என்கவுண்டருக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிற்று என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சவுலாய் இருக்கும் பொழுது அவன் பரிசேயனாய் இருந்தபடினால், பிரமாணத்தின்படி வாழ்ந்தபடினால், அதிலே வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ சபையையும் உபத்திரப்படுத்துவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவனை தேவன் உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. தேவ ஒளி அவனை சந்தித்தது. இப்பொழுது சவுல் பவுலாக மாற்றப்படுகிறான். அவன் இப்பொழுது தன்னுடைய வாழ்விலை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் மண்பாண்டங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மண்பாண்டம் என்பது அது எளிதிலே உடையக்கூடிய ஒரு பாத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். நாமும் மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே மண்ணிலிருந்து வந்தபடினால் தான் மறுபடியும் மண்ணுக்கு இந்த சரீரம் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாம் இந்த பொக்கிஷத்தை, தேவனுடைய வல்லமையை எங்கே சுமக்கிறோம் என்றால் மண் பாண்டங்களிலே சுமக்கிறோம். அது எளிதில் உடையக்கூடியது. ஆனாலும் கலங்காதீங்கள். அப்படி உடைவுபட்ட ஒரு நிலைக்குள் நாம் தள்ளப்படும் பொழுது தேவன் நம்மை தோல்வி பட விடவே மாட்டார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனால் ஒடுங்கி போகவில்லை, கலக்கமடைந்தோம், மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம், நாங்கள் மடிந்து போகிறது இல்லை என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், மனமுறிவு அடைய வேண்டாம். என்னதான் கலக்கங்கள் உங்களை தாக்கி இருந்தாலும், என்னதான் துன்பத்தின் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், நீங்கள் என்னத்தான் உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், நெருக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், நறுங்குண்ட ஒரு நிலையில இருந்தாலும், இயேசுவை நோக்கி வாருங்கள். இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தை, ஆவியை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே ஜபத்திலே நேரங்களை செலவிடுங்கள். தேவன் நம்முடைய பேரையும் மாற்றுவார். யாக்கோபு என்று சொல்லாமல் நம்மையும் அவர் இஸ்ரவேலனாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஏன் ஒரு சன்னதிக்கே நம்மளை ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எரிகிற அக்கினி சூளையை போட்டார்கள். ஆனாலும் அந்த நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். காரணம், 4வது மனிதருடைய சாயல். தேவனே அந்த அக்கினியிலே குதித்தார் என்று பார்க்கிறோம். அக்கினியிலே போட்டது நாம் 3 பேர் அல்லவா போட்டோம். இப்பொழுது 4ஆம் மனிதருடைய ஒரு சாயல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த அக்கினியின் நடுவிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு எந்த ஆபத்தும் வராமல், அவருடைய முடி கூட கருகி போகாமல் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசுதான் இன்றும் நமக்கு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். வானத்தின் மேலே, பூமியின் மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். ஆகவே இந்த சிங்க கெபி போன்ற தானியலுக்கு வந்த சோதனையா இருக்கட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்று நெருப்பு போன்ற சோதனையா இருக்கட்டும், நாம் தண்ணீரிலே நடந்தாலும் வெள்ளம் நம்மேல் புரளப் போவதில்லை. ஆகவே நாம் என்னதான் ஒடுக்கத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, பல விதமான கஷ்டத்தின் பாதையிலே போனாலும் இயேசு அப்பா நம்மோடு இருந்து நம்மை தப்புவிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை அணைத்துக் கொள்வார், நித்தியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். அந்த இயேசுவின் கரத்தில் நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் உடைக்கப்பட்டோம், ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் கைவிடப்படவில்லை. ஆண்டவரே, உடைக்கப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தோல்வியுறவில்லை, நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே என்ன விதமான தனிமை இருந்தாலும் சரி, இந்த தனிமையிலே அவர்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும். நெருக்கங்கள் இருந்தாலும், உடைவு இருந்தாலும், என்ன விதமான போராட்டம், பிரச்சனை இருந்தாலும்
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான் என்று சொல்லட்டும். பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீர். ஆகவே நாங்கள் எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், ஆகவே தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே இருந்து ஜெயகோவா நிசியாயிருந்து ஜெயபலமானவராயிருந்து எங்களை ஜெயங்கொள்ளுகிற வரிசையில வைத்திருக்கபடி நாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொன்னது போல இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான நிலையை நீ வைத்திருக்கிறீர். பரலோக பாக்கியமான வாழ்வுக்காக கூட, நித்திய ஜீவனுக்காக கூட உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே விடுதலை செய்கிறோம். வியாதி நோய் கட்டுகள் நீங்கட்டும். வியாதி நோய்க்கு பிணி காரணமான அந்த ஆவிகள் நீங்கட்டும். இயேசுவின் குணமாக்கும் தழும்புகள் அவளை சுகமாக்கட்டும். ஆண்டவரே, உடைந்த உள்ளங்களை, காயங்களை ஆற்றும் குணமாக்குவீராக. தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து வாடி தவிக்கிற குடும்பங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். திரும்பவும் அவருடைய ஒரு உண்மையான நிலைக்கு கொண்டு வாரும். எல்லாத்திலும் அவர்கள் பூர்ணப்படட்டும். ஆண்டவரே, எலும்பு பிரச்சனை, முதுகு பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, ஆண்டவரே மைண்ட் அட்டாக், தீய சக்திகளின் தாக்குதல் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா விதமான கட்டு காவல் சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்திலே, வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்வதாக. குடும்பங்களின் தேவன் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்து